ஸ்நேகிதி நேயர்களுக்கு ஜிபிஆர் கிளினிக் ஃபர்டிலிட்டி சென்டர் சார்பாக வணக்கம். இன்றைக்கி வந்து ப்ரெக்னென்சி ஃபாலோயிங் ஐவிஎஃப் அதை பற்றியும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி பேச போகிறோம். ஸோ ப்ரெக்னென்சி என்னாலே வந்து இட் இஸ் எ இம்பார்ட்டண்ட் இது ஈவெண்ட் இன் எனி விமென்ஸ் லைஃப். அதே மாதிரி ப்ரெக்னென்சி எல்லா ப்ரெக்னென்சியுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் இதில் ஸ்பெஷலாக நம்ம வந்து ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் ப்ரெக்னென்சிஸை வந்து எந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ எல்லா ப்ரெக்னென்சியுமே காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு சொல்கிறது கிடையாது. சின்ஸ் தேர் கன்சீவிங் ஆஃப்டர் லாங் பீரியட், அதாவது கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகும்போதோ ஏஜ் ஆனதுக்கப்புறம் கன்சீவ் ஆகுறாங்க. சில பேர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து நம்ம அந்த சர்ஜரிஸ்க்கெல்லாம் அதுக்கப்புறமா கன்சீவ் ஆகுறாங்க. அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அவங்களுக்கு இட்ஸ் எ ப்ரீஷியஸ் ப்ரெக்னென்சி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இனிஷியலாக என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொரு ஸ்டேஜிலும் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ப்ரெக்னென்சி இம்ப்ளான்ட் ஆனோடனே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்த உடனே நம்ம வந்து இனிஷியலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இனிஷியலாக அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பாட்டிங் அந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலர்லையோ ஒரு ப்ளீடிங்கோ வந்து அப்பப்போ ட்ராப் அவுட் மாதிரி இருக்கும். அது எதுக்காக வருதுன்னா, எல்லாருக்குமே இது வந்து வராது, ஒரு சில பேருக்கு வரும். அந்த டைமில் நம்ம பயப்பட தேவையில்லை. எதுக்காகன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ஹெப்பாரின் இல்லைன்னா ஆஸ்பிரின் இந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்திருப்போம். இல்லைன்னா ஒரு சில பேர் ப்ளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஈஸ்ட்ரஜன் கொடுக்குறோம். இந்த மாதிரி ட்ரக்ஸ்னால கூட ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஸ்மால் ஸ்பாட்டிங் அதெல்லாம் வர்றது காமன் தான். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இமீடியட்டாக டாக்டர் போய் பார்த்துக்கணும். அண்ட் இயர்லி டேஸில் வந்து பிஃபோர் ஈவன் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சிம்டம்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக போய் ரூல் அவுட் பண்ணிக்கணும். எக்டோபிக் ஏதாவது இருக்கா, டியூப்பில் ஏதாவது எம்பரியோ மூவ் ஆகிருக்கா, இல்லை யூட்ரஸ்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறது ஒன்று பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு மல்டிபிள் ப்ரெக்னென்சினால் இருக்கலாம். இப்போ எம்பரியோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 2 இல்லைன்னா 3 கருவை உள்ளே வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான இருக்கும்போது ஆஸ் பர் த ஏஜ் வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம் எவ்வளோ கரு வைக்கணும் அப்படிங்கிறது. ஆஸ் ஏஜ் அட்வான்சஸ் நம்ம வந்து கரு வந்து அதிகமான எண்ணிக்கையில் நம்ம வைக்கிறோம், பட் நாட் மோர் தென் 3. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் சில பேருக்கு ஸ்பாட்டிங் வரும். ஸோ எதுவுமே பெட்டர் வந்து போய்ட்டு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கறது பெட்டர். இப்போ எக்டோபிக் வந்து எதுக்காக சொல்கிறேன், ஏன் டாக்டர் இது வந்து ஐவிஎஃப் தானே, இதில் எப்படி எக்டோபிக் வரும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஐவிஎஃப் ப்ரெக்னென்சிலையும் 5% சான்ஸ் வந்து எக்டோபிக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராயூட்ரன் ப்ரெக்னென்சி இருந்தால் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. அதுக்குரிய சில ட்ரக்ஸ் எது கொடுத்தோன்னா, இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருந்ததுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகப்படுத்தலாம். இதெல்லாம் சப்போர்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்பாட்டிங் அப்படிங்கிறத நின்று போயிடும். ஒரு சில பேருக்கு ஈவன் கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமாக கூட வரும். பயப்பட தேவையில்லை. எப்போவுமே வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வி கேன் ரிலாக்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ரெக்னென்சி. ஸோ நம்ம ஸ்கேன் வந்து ஒரு 5 to 6 வீக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து நம்ம வந்து சிங்கிளாக இருக்கா இல்லை மல்டிபிளாக இருக்கா, சில பேருக்கு ட்வின்ஸ் வரலாம், மல்டிபிள் ப்ரெக்னென்சி வரலாம். ஸோ இப்போது ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டரில் வந்து இம்ப்ளான்டேஷன் ரேட் அதிகமாக இருக்கும்போது we are getting more and more multiple pregnancies. பட் அதை வந்து நம்ம அதை வந்து டேக்கிள் பண்ண முடியும். மல்டிபிள் ப்ரெக்னென்சினா ட்வின் பேருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒருவேளை ட்ரிப்ளெட்ஸ் இருந்ததுன்னா அவங்களோட மெட்டர்னல் சைடில் வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அவங்களால பார்த்துக்க முடியுமா, வேர் பண்ண முடியுமா, ஏதாவது நியோனேட்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அசஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா we can reduce the fetus. ஸோ அது எல்லாமே இந்த 9 to 11 வீக்ஸ்குள்ளார நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஒன்ஸ் 5 to 6 வீக்ஸில் ஹார்ட் ரேட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிவிட்டு 8 வீக்ஸில் வந்து we can identify. ஒரு சில பேருக்கு வந்து வேனிஷ் ஆகிடும். 2 ப்ரெக்னென்சி இருக்கலாம், 2 இல்லை 3 ப்ரெக்னென்சி இருந்தால் கூட 1 2 அதுவே வேனிஷ் ஆகிட்டு ஒரே ஒரு ப்ரெக்னென்சி மட்டும் கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. அதுக்காக தான் அந்த டைம் டூரேஷனை கொடுக்கும். ஒன்ஸ் அப் டு 11 வீக்ஸ் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த சாக் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா மல்டிபிள் ப்ரெக்னென்சி இருந்தால் நம்ம டிசைட் பண்ணலாம். ட்வின்ஸ் வரைக்கும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ட்ரிப்ளெட்ஸ் வந்து அவங்க எங்கே ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ண போகிறாங்க, எங்கே நியோனேட்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து 12 to 14 வீக்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறோம். இந்த டைமில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். டயக்னோசிஸ் ஒன்று, ப்ரெக்னென்சி எத்தனை இருக்குன்னு பார்க்குறது ஒன்று, அந்த மெடிசன் சப்போர்ட் எல்லாம் வந்து டேப்பர் பண்ணிகிட்டே வரும், அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டே வரணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைப்பர் எமெசிஸ் அப்படிங்கிறது, அதாவது எல்லாருக்குமே தெரியும் ப்ரெக்னென்சி என்னாலே வாமிட்டிங் இருக்கும், நாசியா, இன்டைஜஷன், இந்த மாதிரி பவல் சிம்டம்ஸ் வந்து நிறைய இருக்கும்.
கான்ஸ்டிபேஷன் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் வந்து அது ரீசன் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்து அதெல்லாம் ஸ்மால் இஷ்யூஸ் தான், பட் அதுவே வந்து நிறைய பேருக்கு எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ராப்பரான டயட் அட்வைஸ் பண்ணுவோம். ஸ்மால் மீன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கணும், அந்த ஸ்பேஸ் விட்டு எடுக்கணும். நிறைய பேர் ரெஸ்ட்லேயே இருக்கிறதுனால வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ரீகஜிடேஷன், சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகும். அதனால் அந்த பொசிஷன் எல்லாம் நம்ம சொல்லணும். அந்த டைம் கேப் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours கேப் இருக்கணும், படுக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம டயட்டும் அந்த பொசிஷனும் கரெக்டாக பண்ணோன்னாக்கா அந்த ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷனுக்கு நிறைய வந்து ஃபைபர் டயட் எடுக்கணும். டயட்டில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண சொல்கிறோம், ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண சொல்கிறோம். அதை தவிர்த்து வந்து சில வந்து சிரப்ஸை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமும் சில பேருக்கு இந்த ட்ரக்ஸ் எடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன் காமனாக இருக்கும். மலச்சிக்கல் அப்படிங்கிறது அதுக்கு வந்து நம்ம சரியாக நம்ம வந்து கொடுக்கலன்னா அதுவே வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும், வயிற்றில் வலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் அதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணி அதெல்லாம் ரிலீவ் பண்ணலாம். நிறைய தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீன் டயட்டும் பார்த்து எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட காம்ப்ளிகேஷன்ஸு. ஒன்ஸ் அது க்ராஸ் ஆன உடனே எல்லா பேபிக்கும் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி என்டி ஸ்கேன் அப்படிங்கிறது பண்ணணும். என்டி ஸ்கேனில் வந்து அந்த திக்னஸ் பார்த்துட்டு நமக்கு வந்து சில குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காங்கிறத ஸ்கேன் மூலமாக ரூல் அவுட் பண்ணிவிட்டு தென் we can go through. நம்ம வந்து இந்த எல்லா சப்போர்ட்டும் ஐவிஎஃப்ல கொடுத்துட்டு இருந்த மோஸ்ட் ஆஃப் த சப்போர்ட்ஸ் வந்து பை 12 வீக்ஸ் வந்து டேப்பர் பண்ணி நம்ம பிளாசண்டா வந்து டேக் ஓவர் பண்ணிவிடும். பேபி வளர அதோட நஞ்சுலேருந்து வர ஹார்மோன் சப்போர்ட் நிறைய இருக்கும்போது நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குற சப்போர்ட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ரொஜெஸ்ட்ரான் நல்லா சாப்பிடும்போது நிறைய பேருக்கு அந்த தலை சுத்தல் இருந்துகிட்டே இருக்கும், மயக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப கிடினஸாக இருப்பாங்க, பெட்லேருந்து எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதில் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சில பேர் ஆல்ரெடி வந்து ஹைப்பர்டென்சிவ் டயபெட்டிக்காக இருப்பாங்க. நிறைய ஐவிஎஃப் ப்ரெக்னென்சிஸ் வந்து அபோவ் 35 இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான டிசீஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிஸ், அவங்க இன்சுலினில் இருப்பாங்க. அண்ட் ஹைப்பர் டென்ஷன் ட்ரக்ஸ் வந்து நம்ம படிப்படி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு தைராய்டு இருக்கும். அண்ட் பிபி வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வரணும். அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 32 to 34 வீக்ஸ் ஆகும்போது ப்ரீ டேர்ம் ரிஸ்க் இருக்கிறதுனால அவங்கள எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுவோம், மானிட்டர் பண்ண சொல்லுவோம். எந்த டைமில் வலி வந்தாலோ, பெயின் வந்தாலோ, லீக்கிங் வாட்டர் இதானாலோ, லீக்கிங் இருந்தாலும் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலுமே இது எல்லாமே கரெக்டான ஒரு சென்ஸில் ஃபாலோஅப் இருந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இதெல்லாமே ப்ரிவென்டபிள். இதுக்கு எல்லாமே ப்ராப்பர் கவுன்சிலிங் இருக்கணும். ப்ராப்பராக நம்ம ப்ரிகாஷன் எடுத்துட்டோன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ப்ரெக்னென்சி ஆஸ் யூஷுவல் லைக் எனி அதர் ப்ரெக்னென்சி நம்ம டெலிவரி பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரெக்னென்சி எல்லாமே வந்து இட் இஸ் என்ஜாயபிள் மூமெண்ட். அந்த ப்ரெக்னென்சியை வந்து நம்ம ரொம்ப பயந்துகிட்டே இருக்கிறத விட அதை வந்து இந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு எல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி ஒரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் யூ கேன் ஹாவ் எ ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி எண்டிங். நன்றி, வணக்கம்.